தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட அரிய வகை பாம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். விவரங்கள் ரமேஷ். அதாவது வெளிநாட்டிலிருந்து கடத்தல்காரர்கள் பலவிதமான விஷயங்களை கடத்துவதும் அதனை சுங்கத்துறையர் முறியெடுப்பதும் வாடிக்கை. அந்த வகையில் தாய்லாந்திலிருந்து வந்த இந்திய பயணி ஒருவர் அரிய வகை ஊர்வனங்கள், அதாவது பாம்பு, ஆமை போன்ற ரெப்டைல்கள் ஊர்வனங்களை கடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாய்லாந்திலிருந்து மும்பை விமான நிலையத்தில் வந்திறங்கிய பயணி ஒருவருடைய பெட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். சோதனைக்கு முயன்ற போது அவர் திருதிருவென முழித்திருப்பது கண்டு சந்தேகமடைந்த அதிகாரிகள் அந்த பெட்டியை தீவிரமாக சோதனை செய்ததில் அரிய வகை ஊர்வனங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதில் 44 இந்தோனேஷிய புலி விரியன் பாம்புகள், 3 சிலந்திவால் கொம்பு விரியன் பாம்புகள் மற்றும் 5 ஆசிய இலை ஆமைகள் ஆகியவற்றை அவர்கள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இதை பறிமுதல் செய்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நபரை 1962 சுங்கத்துறை சட்டத்தின் கீழ் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட 44 இந்தோனேஷிய பிட் வைப்பர் பாம்புகளில் ஒன்று இறந்து இருந்ததாகவும் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இது போன்ற நான் வெனாமஸ், அதாவது விஷமற்ற அரிய வகை வெளிநாட்டு ஊர்வனங்களுக்கு பல வெளிநாடுகளில் அதிக அளவில் செல்ல பிராணிகளாக விரும்பி வளர்க்கப்படுவதால் ஒரு பெரும் கிராக்கி இருக்கிறது. அது சகஜம் என்றாலும் கூட இந்த இந்திய பயணி கடத்தி வந்தவற்றில் சில விஷமுள்ள பாம்புகளும் கூட இருக்கிறது. எனவே இது தங்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது இதர பயணிகளுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருப்பதாகவும் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.